எனது இது நோபால் இல்லையா, யாரை ஏமாத்திருக்கீங்கன்னு விராட் கோலியே அம்பேருக்கு எதிராக சண்டை போட்ட வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. மும்பை விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல மும்பைக்கு சாதகமா அம்பேர் செயல்பட்ட பல சம்பவங்கள் வெளிப்படையா தெரிய வந்திருக்கு. இதனால மும்பை இந்தியன்ஸ் அணி இல்ல அம்பேர் இந்தியன்ஸ் அணின்னு மும்பை அணியை கலாச்சிட்டு இருக்காங்க. இந்த போட்டில அம்பேர் மும்பைக்கு சாதகமா என்னென்ன சம்பவங்கள் பண்ணாங்க, இந்த போட்டில என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மும்பை விசஸ் ஆர்சிபி இவங்க ரெண்டு பேருக்கு முடியான 25வது ஐபிஎல் மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சு தேர்வு செய்ய ஆர்சிபி அணியில பல மாற்றங்கள் பண்ணி பேட்டிங் ஆனாங்க. அந்த அணியில விராட் கோலி பாப் டு பிளேஸ் வழக்கம் போல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களம் இறங்கினாலும் 3வது ஓவர்ல 14 ரன் இருக்கும்போது விராட் கோலி 9 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பால்ல இசன் கிஷன் கேட்ச் கொடுத்துட்டு முதல் விக்கெட் அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததான் வந்து வில்ஜாக் 6 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது மதவால் போட்ட பால்ல டிம் டேவிட்டை கேட்ச் கொடுத்துட்டு 2வது விக்கெட் அவுட் ஆயிட்டு வெளில போக, அதுக்கப்புறம் உள்ள வந்த ராஜ் படிதர் பாப் டுப்ளேசி கூட பார்ட்டிசிபேட் வச்சு 2 பேரும் அங்கிருந்து ஆர்சிபி அணியை போராடி மீட்டாங்க. இவங்க 2 பேரும் கிரீஸ்ல இருக்கும்போது ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் அடிச்சாங்க. அதுல அதிரடி வந்து அரைசதம் அடிச்ச ராஜ் படிதர் 3வது விக்கெட்டை 26 பாலுக்கு 50 ரன் 4 6 3 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது ஜாக் ஆர்லி போட்ட பால்ல கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. மதவால் பவுண்டரி லைன்ல போய் ஒரு பாலை தடுக்க ட்ரை பண்ணிருப்பார். ஆனா அவர் கை பவுண்டரி லைன்ல பட்டிருக்கும். அப்போதைக்கு பால் அவர் தொடையில பட்டிருக்கும். அந்த பவுண்டரி தான். ஆனா 2 ரன் மட்டும் தான் அம்பேர் கொடுத்திருப்பார். இதை பார்த்த ரசிகர்கள் அம்பையர்ஸ் வந்து மும்பைக்கு சாதகமா செயல்படுறாங்கன்னு வைரலாக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் உள்ள இந்த மேட்ச் 4 பாலுக்கு டெக் அவுட்லயும் ஹரிசதம் அடிச்சு அதிர்ச்சி விளையாட பாப் டுப்ளேசி 40 பாலுக்கு 61 4 பவுண்டரி 3 6 அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பால்ல டிம் டேவிட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததான் வந்து லேம்பர் பும்ரா போட்ட முதல் பால்லையே எல்பி ஆயிட்டு வெளில போனாலும் அதுவும் அவுட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீரர்கள் யாருமே பொறுப்போட விளையாடல. டிகே கடைசி கட்டத்துல வந்து ருத்ர தாண்டவம் ஆனார். அவர் 23 பாலுக்கு 53 ரன் 4 6 5 பவுண்டரி 230 விக்கெட் வச்சிருந்தார். ஆர்சிபி 20 முடியல 8 விக்கெட்ல போய்க்கு 196 ரன் அடிச்சாங்க. எதிரி பந்துச்சு தரப்புல பும்ரா 4 ஓவர் 21 ரன்களை விட்டு கொடுத்தா இந்த முக்கிய விக்கெட் எடுத்தாங்க. இந்த மேட்ச்ல லாம்ப்ரோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆதாரங்களோட நிரூபிக்கிறாங்க. அதே போல இந்த போட்டியில மும்பை அணிக்கு 3 ரிவ்யூ வந்து கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே 2 ரிவ்யூவை லாஸ் பண்ண மும்பை அணி பாப் டுப்ளேசி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேட்லேயே பட்டிருக்காது அந்த பாலு. ஆனா அது வந்து அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அம்பேர் சொல்ல அம்பேர் உடனே வந்து ரிவ்யூல செக் பண்ணி பார்த்திருக்கா. ஸோ இதனால 3 ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா மும்பை அணிக்காக கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் விட கடைசி ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோபால் வந்து போட்டிருப்பார் மதுவால் டிகேக்கு. அது பார்த்தாலே நோபால்னு தெரியும். ஆனா அம்பேர் நோபால் இல்லைன்னு மறுப்ப உடனே வந்து பாத்தீங்கன்னா டிகே ரிவ்யூ எடுத்திருப்பார். ரிவ்யூ செக் பண்ணிட்டு இருக்கும் போதே விராட் கோலி தேர்ட் அம்பேர்கிட்ட போய் என்னங்க இது எல்லாருக்குமே தெரியும் நோபால்னு, என்ன உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, எதுவுமே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்பட்டிருப்பாரு விராட் கோலியே. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பேர்ஸ் வந்து மும்பைக்கு சாதகமா வந்து பண்ண மாதிரி பல இடங்கள்ல வந்து வெளிப்படையவே தெரிஞ்சிச்சு. ஸோ தேர்ட் அம்பேர் செக் பண்ணும்போது நோபால்னு சொல்ல அந்த ஓவர்ல வந்து டிகே வேற லெவல்ல வச்சு மதுவால அடிச்சிருப்பார். அதனாலதான் டிகே 23 பாலுக்கு 53 ரன் அடிச்சு சம்பவம் பண்ணார். இந்த மேட்ச்ல அம்பேர் முழுக்க முழுக்க மும்பைக்கு சாதகமா பல சம்பவங்கள், அதுவும் பண்ணக்கூடாத பல சம்பவங்கள் பண்ணதுனால மும்பை இந்தியன்ஸ் அணி கிடையாது அம்பேர்ஸ் இந்தியன்ஸ் அணி மும்பை தொடர்ந்து தோக்குறதுனால ஆர்சிபி வீழ்த்தணும்னு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆதாரத்தோட வீடியோவை போட்டோவை இணையத்துல வைரலாக்கி மும்பை அணியை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அம்பேர்ஸ் மும்பைக்கு சாதகமா தான் இந்த போட்டியில பண்ணாங்களா, ஸோ அம்பேர்ஸோடைய இந்த தவறான விஷயங்களை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.